இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிஏ ஃபைனல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்கிற சாப்டரோட கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான சாப்டர், ஒரே ஃபார்முலா, அதை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த ஃபார்முலாவோட லாஜிக் என்னங்கிறத கற்றுக்கிட்டு சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தா அது முடிஞ்சு. அந்த சம் சால்வ் பண்ணுறதும் இண்டிவிஜுவலுக்கு எப்படி, அதாவது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும், அதே போர்ட்ஃபோலியோவாக இருந்துச்சுன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டில் படிப்போம் என்னது போர்ட்ஃபோலியோனா அப்படிங்கிறதெல்லாம். அப்படின்னா எதுவும் இல்லை, 2 or more ஸ்டாக்ஸ் இருக்கும். மோர் தேன் 2 ஸ்டாக்ஸ்னால் அதை போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவோம். ஸோ அது என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிஸ்க் எவ்வளோ இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம வேல்யூ அட் ரிஸ்க் அப்படிங்கிறத ஒன்று கால்குலேட் பண்ணுவோம். அந்த வேல்யூ அட் ரிஸ்க் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா 3 ஃபேக்டர்ஸ் வச்சு தான். டைம் பீரியட் ஒன்று, நெக்ஸ்ட் வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல், அதாவது எவ்வளோ பர்சன்ட் நீங்கள் ஷூராக இருக்கீங்க. 99% நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், 95% நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல. அதில் மோஸ்ட்லி நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடியது வந்து 95% அண்ட் 99%. அதுக்கப்புறம் ஒன் டே நம்ம எவ்வளோ லாஸ் பண்ணுவோம் அல்லது சர்டின் பீரியடில் நம்ம எவ்வளோ லாஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். இங்கே அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொன்னாது, அது எத்தனை பர்சன்டேஜ்னு சொன்னால் இது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் வச்சு. எவ்வளோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருக்கோ அது வந்து வேரியன்ஸ் வரும்ல. இப்போ 100 ரூபாயில் இருக்கிற ஸ்டாக் வந்து 10% ஸ்டாண்டர்ட் டீவியேஷனாக 100 ரூபாயில் இருக்கிறது 90 ரூபாய்க்கு வரலாம், 100 ரூபாயில் இருக்கிறது 110 ரூபாய்க்கும் போகலாம். ஸோ இந்த 3 ஃபேக்டரை வச்சு தான் நம்ம வேல்யூ அட் ரிஸ்க் கண்டுபிடிப்போம். அதை வந்து நம்ம ஃபார்முலாவில் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இன்டூ கான்ஃபிடன்ஸ் லெவல்னு இருக்கா, அதை நம்ம ஜெட் ஸ்கோர்னு சொல்லுவோம், இன்டூ டைம் பீரியட் இருக்குல்ல, அது ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம் பீரியட். இப்போ 1 டேனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 எடுத்துக்குவோம், 10 டேஸ்னால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 எடுத்துக்குவோம். இதுதான் வேல்யூ அட் ரிஸ்க் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இந்த 3 ஃபேக்டர், ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ டைம் பீரியட், செகண்ட் வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் அதாவது ஜெட் ஸ்கோர், தேர்ட் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் அது பர்சன்டேஜ் அல்ல அமௌண்ட். மோஸ்ட்லி நம்ம அமௌண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த சம் பார்க்கும்போது உங்களுக்கு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பற்றினது வந்து எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க, போர்ட்ஃபோலியோ வந்து நம்மளுக்கு இலிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, சப்போஸ் யூ ஹோல்ட் ஒர்த் 2 crore ஷேர்ஸ் ஆஃப் எக்ஸ் லிமிடெட், அதாவது ஷேர்ஸ் இருக்குது. ஸோ இண்டிவிஜுவல் எவ்வளோ அமௌண்ட்னா 2 crores இருக்குது. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் வந்து 2%. ஸோ அமௌண்ட்டில் எழுதும் போது எவ்வளோ இருக்குன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் ஈக்குவல் டு 2CR இன்ட்டு 2%. ஸோ 4 lakh வரும். 4 lakh வந்து நம்மளோட வேரியேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து அஸ்யூமிங் 252 ட்ரேடிங் டேஸ் இயர், டிட்டர்மைன் மேக்ஸிமம் லாஸ் லெவல் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் 1 ட்ரேடிங் டே அண்டு 10 ட்ரேடிங் டே. நம்மளது 1 ட்ரேடிங் டே எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் 10 ட்ரேடிங் டே வருது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 வரும், நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 வரும். நெக்ஸ்ட் வந்து 99% கான்ஃபிடன்ஸ் லெவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 99% கான்ஃபிடன்ஸ் லெவலில் எவ்வளோ ஜெட் ஸ்கொயர் இருக்குன்னா அது வந்து நம்ம ஜெட் ஸ்கொயர் டேபிள் வச்சு பார்ப்போம். அவங்களே சம்டைம்ஸ் கொஸ்டின்ஸில் கொடுத்துருவாங்க இது எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணோன்னா 99% கான்ஃபிடன்ஸ் லெவலில் ஜெட் ஸ்கொயர் வேல்யூ வந்து 2.33. ஸோ 2.33 இன்ட்டு 4 lakh இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 போட்டோன்னா அது 1 டேவோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். 4 lakh இன்ட்டு 2.33, இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 போட்டிங்கனாலும் 1 தான் வரும். ஸோ 9.32 lakhs. அதே 10 டேஸ்க்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 போடணும். ஸோ இந்த 9.3 கூட 9.32 lakhs கூட ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா 29.47 lakhs. இவ்வளோ தான் சிம்பிள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ. கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாமா. கன்சிடர் எ போர்ட்ஃபோலியோ கன்சிஸ்ட் ஆஃப் 2 crore இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர் XYZங்கிறதுல வந்து 2 crores இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 2 crores இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஷேர் ABC. அப்போ வந்து XYZல 2 crores, ABCயில் வந்து 2 crores, டோட்டலாக 4 crores. அதுதான் அவங்களோட போர்ட்ஃபோலியோ. த டெய்லி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் ஆஃப் த போத் ஷேர்ஸ் இஸ் 1% and that the coefficient of correlations between them is 0.3. இந்த coefficient of correlations எதுக்குன்னா இந்த ஷேர் ஏக்கும் ஏபிசியும் ஷேர் XYZோ எவ்வளோ கோரிலேட் ஆகுது அதுக்கான ரிலேஷன்ஷிப். நம்ம வந்து நார்மலாக ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்ல, A+B ஹோல் ஸ்கொயருங்கிற ஃபார்முலா ஈக்குவல் டு, நான் மேலே ஃபார்முலா எழுதுகிறேன், A² + B² + 2AB
அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணுவோம். என்னென்னா வெயிட்டட் இன்டூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் அதை யூஸ் பண்ணி பண்ணுவோம். நீங்கள் வந்து 2AB இருக்குல்ல, அங்கே வந்து ஆறுங்கிறது ஒன்று யூஸ் பண்ணுவோம். இந்த ஆர் என்னென்னா கோரிலேஷன்ஸ் பிட்வீன் த ஏ அண்ட் பி. இதை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு போர்ட்ஃபோலியோவோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு நம்ம 99% கான்ஃபிடன்ஸ் லெவலாக அப்போ வந்து 2.33 வரும் ஜெட் ஸ்கொயர். ஸோ அதை வச்சுனா நம்ம ட்ரேடிங் டேஸ் வந்து 1 டே கேட்டிருந்தாங்கன்னா √1, 10 டேஸ் கேட்டிருந்தாங்கன்னா √10. இங்கே வந்து 10 டேஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, இப்போ இது வந்து 2 crores இருக்குது, இதுவும் 2 crores இருக்குது, XYZ, இது வந்து ABC. நம்ம சொன்ன ஃபார்முலா மாதிரி ஏ ஸ்கொயரா, ஸோ 2 ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு சின்னு சொன்னோமா, பி இன்ட்டு ஆர். ஸோ இங்கே ஏபிங்கிறது ஏ வந்து XYZ, பிங்கிறது வந்து ஏபிசி, ஆருங்கிறது வந்து அதுக்கான கோஎஃபிஷியன்ட். ஸோ இங்கே 2 இன்ட்டு 0.3 இன்ட்டு 2 இன்ட்டு 2, அப்போ டோட்டல் வேல்யூன்னு பார்த்துட்டிங்கன்னா 10.4 வருது. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இது வந்து வேரியன்ஸ், நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் வேணும்ல. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் பண்ணால் 3.22 lakhs. இதுவே நம்ம வேறு ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். அது என்ன ஃபார்முலான்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் ஆஃப் ஏபிசியா, நெக்ஸ்ட் வந்து இன்ட்டு வெயிட்டேஜ் ஆஃப் ஏபிசி, அதே மாதிரி ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் ஆஃப் XYZ into weightage of XYZ plus 2 into standard deviations of இதெல்லாமே ஸ்கொயரில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் ஆஃப் ABC, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் ஆஃப் XYZ, weightage of ABC, weightage of XYZ. அது கூட என்னத்தை இன்டூ பண்ணோம்னா கோரிலேஷன்ஸ் பிட்வீன் த ABC அண்ட் XYZ. இதுதான் இதனுடைய ஃபார்முலா. அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஆன்சர்ஸ் வரும்னா 0.65%. 0.65 இது வந்து பர்சன்டேஜாக இருக்குது. ஸோ நம்ம இதை டோட்டல் வேல்யூவோட இன்டூ பண்ணோன்னா எவ்வளோ கிடைக்குன்னா 3.22 lakhs. ஃபஸ்ட் இருக்கிறது வேரியன்ஸ். ஸோ அதை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸாக பண்ணும்போது வந்து ஸ்கொயர் ரூட் பண்ணுவோம். அப்படி ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது 0.806323% வருது. ஸோ அதை வந்து 400 டோட்டல் அமௌண்ட்டோட இன்டூ பண்ணோன்னா 3.22 lakhs வரும். அப்போ வந்து இந்த வேலை கண்டுபிடிச்சாலும் 3.22 lakhs தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ். அதே வேறு மெத்தடில் யூஸ் பண்ணாலும் 3.22 lakhs தான் டோட்டல் வேரியன்ஸ் வருது. ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய எவ்வளோ வேரியன்ஸ் ஆகும், எவ்வளோ ரிஸ்க், அதை அமௌண்ட்டில் சொன்னோன்னா அதை வந்து நம்ம ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணி, அதாவது ஜெட் ஸ்கோர் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கும் போது எவ்வளோ இருக்குன்னா 3.22 இன்ட்டு நம்மளுக்கு 10 days கேட்டிருக்காங்களா, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 இன்ட்டு ஜெட் ஸ்கொயர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.33. இதனுடைய ஆன்சர் எவ்வளோ வரும்னா ₹23.72 lakhs. இவ்வளோ தான். ஸோ இது தெரிஞ்சாலே இந்த சாப்டர் முடிஞ்சு. ரிமைனிங் எல்லாம் தியரி பார்த்தோம்.